monochromatic light is refracted from air into the glass or refracting index mu. The ratio of the wavelength of incident and refracted wave is. So given refracting index mu and according to the Snell's law, refracting index is equal to sin A by sin R is equal to V1 by V2. சரியா? ஸோ ரெண்டு ஃபார்முலா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு இருக்குது. ஆங்கிள் வச்சு இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளும் வச்சு sin A by sin R அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு மீடியத்துலேயும் போகக்கூடிய லைட்டோடைய வெலாசிட்டியை ரேஷியோ எடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல அவங்க கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் இந்த ரேஷியோ ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ராக்டட் வேவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ராக்டட் வேவ்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் மீடியத்தில் உள்ள வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மீடியத்தில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த வேவோடைய வேவ் லென்த் அண்டு ஃப்ரீக்குவன்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு மீடியம் வழியாக இதிலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு பாஸ் ஆகி போகும் பொழுது மீடியத்தில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அதனால தான் நம்ம இங்கே V1 by V2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஒரு மீடியத்தில் இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது வெலாசிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். லைட் வந்து உனக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொன்னால் இந்த லைட்டோடைய ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆகாது அப்படின்னா அந்த வேவோடைய ஃப்ரீக்குவன்சி மல்டிப்ளை வேவ் லென்த் அப்படின்னு சொன்னேன். அதில் ஃப்ரீக்குவன்சி வந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் பாஸ் ஆகும்போது கான்ஸ்டன்ட். அப்போ நான் இந்த இடத்துல V1க்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃப்ரீக்குவன்சி மல்டிப்ளை அந்த மீடியத்தில் லைட்டோடைய வேவ் லென்த். ஸோ V1 lambda 1 V1 அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு lambda 1 மல்டிப்ளை ஃப்ரீக்குவன்சி. இந்த மாதிரி V2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு lambda 2 multiply frequency. Both frequency and frequency it will be cancel. So remaining என்ன கிடைக்கும் நம்ம ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இதுதான். The ratio of the wavelength of incident and refracted wave. Incident light உடைய wavelength lambda 1, reflection light உடைய wavelength lambda 2. So both ratio எடுத்து பார்த்தோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா V1 by V2க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ refractive index के equal. Thank you.